உங்கள் இதயங்களின் ஓரங்களில் பாரங்களாயிருக்கும் காயங்களுக்கு வார்த்தை ஒத்தடம் கொடுப்பது உங்களதன் அறிவிப்பாளன் KS நாதனின் உணர்வுகள் தொடர்கதை. 1966 ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 20ஆம் தேதி சர்வதேச சதுரங்க விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகின்றது. செஸ் என்ற சதுரங்க விளையாட்டு இந்தியாவில் பிறந்து பெர்ஷியாவிற்கு நகர்ந்து பிறகு ஐரோப்பியர்களால் கடத்தப்பட்டு முடிவில் 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா முழுக்க வியாபித்து இப்போது உலகம் முழுக்க மூளையை பயன்படுத்தி விளையாடும் விளையாட்டாக இருக்கிறது. கருப்பு வெள்ளை என 64 கட்டங்களில் ஒரு பக்கம் 16 காய்கள் என இரண்டு பக்கமும் 32 காய்கள் நகர்த்தும் செஸ் விளையாட்டை பார்க்கின்ற பொழுது பல நேரங்களில் அது நமது வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கும். அதிகாரமும் மதிப்பும் இல்லாத சிப்பாய்களைப் போலதான் நாம் பல நேரங்களில் பல இடங்களில் இருக்கின்றோம். நமக்கு பின்னால் இருப்பவர்களை காப்பதற்காக அவர்களின் உயர்வுக்காக பல சமயங்களில் வெட்டப்படுகின்றோம். அதே நேரத்தில் சாதுரியமிக்க குதிரைகளாகவும் செயல்பட்டு எளிதில் பல விஷயங்களை தாண்டி குதிக்கின்றோம். பலம் பொருந்திய யானைகளைப் போல நேருக்கு நேர் மோதுகின்றோம். மந்திரிகளைப் போல புத்தி கூர்மையுடன் பிரச்சனைகள், சவால்கள் என்ற எதிரிகளை தகர்க்கின்றோம். சர்வ வல்லமை பொருந்தியவர்களாக, சுதந்திரவாதிகளாக, சுறுசுறுப்பானவர்களாக மாறி சதுரங்க ஆட்டத்தின் ராணியைப் போல சுற்றி சுற்றி சுழல்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகம் அரட்டிக்கொள்ளாத அதே நேரத்தில் ஆட்டத்தின் நாயகனாக இருக்கின்ற ராஜாவாக நமக்கு பொருத்தமான இடங்களில் செயல்படுகின்றோம். இப்படி அடிமை போல வேலை செய்கின்ற சிப்பாயாக, தாண்டி குதிக்கும் குதிரையாக, நேர்கோட்டில் பயணிக்கின்ற யானையாக, குறுக்கு வழியில் செயல்படுகின்ற மந்திரியாக, எல்லா இடத்திற்கும் செல்லுகின்ற ராணியாக, கடைசியில் தலைவனாக இருக்கின்ற ராஜாவாக என இடத்திற்கு தகுந்தாற் போல, நேரத்திற்கு தகுந்தாற் போல நம்முடைய வேஷங்களும் தகுதிகளும் மாறிப்போகின்றன. இப்படி நம்மை பிரதிபலிக்கின்ற செஸ் விளையாட்டின் தினம் ஜூலை 20 என்பதை நினைவில் கொள்வோம்.